இப்போ செய்கிற வேலையை 10 வருடம் கழித்து மனிதர்கள் செய்ய மாட்டாங்க. இந்தியாவிலே ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஏஐ பயன்படுத்துறது இந்தியாவில் தான் ஒரு முக்கிய நாடாகவே இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஐடி, மருத்துவம், கல்வி, விவசாயம், யூடியூப்ல கண்டென்ட் கிரியேஷன் ரொம்பவே அதிகமாக ஏஐ பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஐடி போன்ற சாஃப்ட்வேர் துறைகள் இன்ஃபோசிஸ், டாடா, விப்ரோ போன்ற பெரிய ஐடி நிறுவனம் இதை பண்ணிருக்காங்க. கோடிங் ஆட்டோமேஷன், டேட்டா அனாலிசிஸ், கஸ்டமர் சப்போர்ட்டு, சைபர் செக்யூரிட்டி போன்ற வேலைகளுக்கு இதை பயன்படுத்திட்டு வராங்க. பல சாஃப்ட்வேர் வேலைகள் இப்போ ஏஐ உதவியால் வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. மருத்துவத்துறையில் ஏஐ பயன்படுத்தி எக்ஸ்ரே ஸ்கேன் அனலைஸ் பண்ணுற சமயம் பயன்படுத்துகிறாங்க. கேன்சர் செல்லை டிடெக்ட் பண்ணுற சமயம் இதை பயன்படுத்துகிறாங்க. மெடிசன் ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏஐ டூலை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளியில் எந்த அளவுக்கு சிறப்பாகி இருக்குன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா சேட்ஜிபிடி, கூகுள் டிரான்ஸ்லேட்டு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது வந்ததுனால கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. விவசாயத்துலலாம் மழை பெய்யறதுக்கு கணிச்சாக பயன்படுத்துகிறாங்க. மண்ணோட தன்மையை அனலைஸ் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இதனால விவசாயம் உற்பத்தி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே என்ன பிரச்சனைனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதிகமாக இருக்காங்க, டெவலப்பர்னு அதிகமாக இருக்காங்க. ஆனால் அட்வான்ஸான ஏஐ சிப் மேனுஃபேக்சரிங் நம்மகிட்ட கிடையாது. ஒரிஜினலான ஏஐ மாடல்ஸும் நம்மகிட்ட கிடையாது. இதுல முக்கியமாக யூஎஸ், சைனா தான் இதுல முன்னாடி இருக்காங்க. அடுத்த 10 வருடத்துல ஏஐ ஜாப்லாம் அதிகரித்து போகுது. கான்டென்ட் கிரியேட்டர், ப்ரோக்ராமர்ஸ் இவங்களோட வேலையில இது ரொம்பவே தமிழ் உட்பட லோக்கல் லாங்குவேஜ் எல்லாமே ஏஐ மூலமா வளர்க்க முடியும். தமிழ்நாடு விஷயம் இப்போ ஏஐக்கும் தனி ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.